வணக்கம். இன்று கல்வி அதிகாரத்தின் 6வது குறளை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த குறளில் நாம் எந்த அளவிற்கு ஊன்றி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு கல்வியின் நிலைப்பாடு உயரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். நம்மளாம் சின்ன வயசில் விளையாடுவோம் இல்லையா? ஆற்றங்கரை ஓரமாக போனோம்னாக்கா அந்த மணல் பரப்பு இருக்கு இல்லையா? ஆற்று நீர் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கும், அந்தந்த மணல் இருக்கும்ல, அந்த கரையில் என்ன செய்வோம்? நம்ம கையை வச்சு நோண்டுவோம். நோண்டுனோம்னா என்ன ஆகும்? தண்ணி வரும். அதை ஊற்று தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா? சில பிள்ளைகள் என்ன பண்ணும்? சின்னதாக தோண்டி வச்சுட்டு விளையாடும். சில பேர் நல்ல ஆழமாக தோண்டி அதில் நிறைய தண்ணி வர்றதை பார்த்து சந்தோஷிப்பார்கள், மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். அதே போலத்தான் கல்வி என்பது அவ்வளவு எளிதான பயிற்சி அல்ல, இது முயற்சி. நாம் என்ன செய்யணும்? அந்த கேணியில் என்ன பண்ணுறோம்? தோன்றோம்ல, மண்ணை தோண்டி தண்ணி எடுக்கிறோம்ல, எந்த அளவுக்கு ஆழம் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு நீரின் அளவு அதிகமாகும். அதே போல் கல்வி எந்த அளவிற்கு ஊன்றி கருத்தோடு படிக்கிறோமோ, கவனம் சிதறாமல் படிக்கின்றோமோ, அதற்கு ஏற்ப நமக்கு சிறந்த அறிவையும் பயனையும் கொடுக்கக்கூடியது. மேலோட்டமாக நுனிப்புல் மேய்தல்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி படிக்கக்கூடாது. நீ சின்னதாக ஒரு பேராகிராஃப் படித்தா கூட போதும். அந்த பகுதியில் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் என்பதை ஊன்றி கவனித்தால் அது போதுமானது. அப்போ தான் நமக்கு என்ன செய்யும்? உண்மையான பொருள் என்ன என்பது புரிய தொடங்கும். அதனால் கல்வி என்பதை நுனிப்புல் மேயாமல் கருத்து ஊன்றி கவனித்து படிக்க வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி, தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எவ்வாறு மணல் படுகையில் நாம் ஊற்றினை ஆழமாக தோண்டி நீரை வரவழைக்கின்றோமோ, அதுபோல கல்வியினையும் ஊன்றி கவனித்து எந்த அளவிற்கு ஆழமாக நாம் படிக்கின்றோமோ, ஆழம் என்றால் இங்கு பள்ளம் இல்லை, மிகுந்த கருத்து ஊன்றி, அதை தான் சொல்கிறாங்க. கருத்தூன்றி படிக்கும் பொழுது அதற்கு ஏற்ப நமது அறிவு திறனானது மேம்படுகிறது. கிணறு தோண்டுவாங்க அந்த காலத்துலலாம், ஊற்று கூட விட்டுருங்க. கிணறு தோண்டும் பொழுது கூட அப்படியே தண்ணி லேசாக வர ஆரம்பிக்கும், விட மாட்டாங்க, திரும்பி தோணும், திரும்பி. அப்போ தோண்ட தோண்ட தோண்டத்தான் அந்த ஆழமானது கிடைத்து நீரானது அப்படியே குபும் மேலே வரும் இல்லையா? ஆக எவ்வாறு நாம் மணற்கேணியை தோண்டி நீரை பெறுகிறோமோ, அதைவிட இன்னும் கவனத்தோடு சிறப்பாக ஊன்றி படித்தால் நம்முடைய அறிவு அதற்கு ஏற்ப மேம்பாடு பெற்று இருக்கும் என்பதை இந்த குறள் வாயிலாக நமக்கு திருமறை ஓதிய திருவள்ளுவன் பயிற்றுவிக்கிறான். நன்றி. நாளை மீண்டும் நாம் சந்திக்கலாம்.